ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு 1 டீஸ்பூன் போல் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்தது ஒரு 15-20 வரமிளகாயை கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது கொத்தமல்லியை போட்டு நான் 2 கொத்து கொத்தமல்லி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த மிளகாய், கடுகு, வெந்தயம் இதை போட்டு ஒரு ரவுண்ட் விட்டுட்டு வந்துடலாம். அது வதங்கிறதுக்குள்ள அரைச்ச மிளகாய் பவுடர்லேயே கொத்தமல்லி வதக்கினதை போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு இது நான் எங்கே ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளியை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கணும். இந்த தண்ணியே போகிறோம், வேறு தண்ணி எதுவும் தேவைப்படாது. இதை நல்லா அரைச்சிட்டு வரணும். இப்போது வாணலியில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் குண்டு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். போட்டு நல்லா செவக்க வருங்க. இப்போது தாளிப்பு நல்லா சிறந்த உடனே ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1/2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சின்னதாக வச்சு இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. இது மறக்காமல் வெல்லம் சேர்த்துருங்க. இப்போது நம்மளோட கொத்தமல்லி தொக்கு பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி வாணலியில் ஒட்டாமல் நல்லா பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். அப்படியே அந்த வாணலியில் கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா ஆஹா சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நம்மளோட தொக்கு அல்வா மாதிரி நல்லா வாணலில் விட்டு நல்லா எல்லாமே எடுக்க வந்துடுச்சு. அதனால் அவ்வளோவா இல்லை. பட் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா பாருங்கள். வாணலியே காலி ஆகிடுச்சு. இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.